பிரைஸ்லாம். இதோ இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கிற வேறு பகுதி சங்கீதம் 23. சங்கீதம் 23. இந்த சங்கீதம் ஒரு 6 வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற காரியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 காரியத்தை இந்த சங்கீதத்தில் இதை எழுதினவர் சொல்லுகிறார். தேவனை நம்ம எப்படி நம்பி இருக்கிறோங்கிற காரியத்தில். ஆமீன். இந்த சங்கீதத்தை நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணியிருக்கணும். நிறையா பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களும் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு அறிக்கையாக இருக்கும், தேவனுக்கு பிரியமானது. ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை இந்த சங்கீதத்தை எனக்கு மனப்பாடமாக வாசித்து ஒப்பிக்க முடியலன்னா அதே பாட்டாகவே இருக்குது. அப்போ அந்த பாடல்களை நம்ம மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பாட்டை கூட தினம் நம்ம பாடுறவங்களாக இருக்கலாம். ஆமீன். இந்த நாளில் இந்த சங்கீதத்தை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆமீன். முதல் காரியத்தை அந்த சங்கீதம் 23 முதல் வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமீன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா என்ன? அது ரிலேஷன்ஷிப். தேவனுக்கு எனக்கு இருக்கிற உறவு என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. ஆமீன். என் மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அது ஒரு ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய உறவு. நான் எந்த அளவுக்கு கர்த்தரோட உறவாக இருக்கிறேன், அவர் உண்மையிலே அவர் தான் என்னை மேய்க்கிறாரா? ஹல்லேலூயா. அங்கே சங்கீதக்காரர் அதை தான் சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:25 பாருங்கள். 1 பேதுரு 2:25. 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆமேன். நம்மெல்லாம் எங்கெங்கோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம், கர்த்தரை அறியாது இருந்தோம். ஆமேன். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு மேய்ப்பராக இருக்கிறவர், அவரிடத்துல நம்ம திரும்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அவர் தான் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நம் ஆத்துமாவை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 10:11 பாருங்கள். யோவான் 10:11 கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிற போது அந்த மேய்ப்பனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் தான் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. உங்களுக்காக என் உயிரையே கொடுத்துருக்கேங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா அவர் நம்மளுடைய நமக்காக உயிரே கொடுத்தவராக, நம்மளை மேய்ப்பவராக, நம்ம ஆத்துமாவை மேய்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு எப்படியாக இருக்கிறது, உறவு எப்படியாக இருக்கிறது? உண்மையிலே கர்த்தர் என்னை மேய்க்கும்படிக்காக நான் அவரை அலோ பண்ணுறேன்னா? ஹல்லேலூயா. அவர் சொல்படி நடக்கிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார். நான் இன்றைக்கி தைரியமாக நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல தெரியணும், எனக்கு என் கர்த்தர் தான் என் மேய்ப்பராக இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறவர் அவரே என்றபடியா எல்லா காரியத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும். அங்கே சங்கீதக்காரர் அதுதான் சொல்கிறார், என் மேய்ப்பர் கர்த்தர். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன்னா என்ன? சப்ளை. ஹல்லேலூயா. என்ன சப்ளை? உங்களுக்கு சில காரியத்தில் சாப்பாட்டுக்கு இல்லையோ அல்லது சில காரியங்கள் இல்லையோ, ஹல்லேலூயா, அப்போ தான் உங்களுக்கு அந்த தாழ்ச்சிக்கிற காரியம் மற்றவங்களுக்கு முன்பாக வரும். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்க்குற போது இவங்க இந்த மாதிரி காரியங்கள் இல்லாமல் இருக்கிறாங்களே, கஷ்டப்படுறாங்களே
என்றபடியாக நினைக்கிற காரியம். அப்போ அங்கே அவர் என்ன சொல்கிறார்? நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எப்போ நான் தாழ்ச்சி அடைய முடியாமல், தாழ்ச்சி இல்லாமல் என் வாழ்க்கையில் இருக்கும்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற போது தான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? மத்தேயு 6:33 என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கணும் அப்படின்னா, தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக, நான் எந்த விதத்திலும் மற்றவங்க முன்பாக தாழ்ச்சி அடைகிறவனாக இல்லாது தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னா முந்த பரலோக ராஜ்யத்தை நான் தேடணும். தேவனுடைய காரியத்தை தேடுறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் தேவன் நம்மளை முழுமையாக ஆசீர்வதிக்க முடியும். அப்போ தான் நம்மளுடைய மேய்ப்பனாக அவர் இருக்க முடியும். மேய்ப்பன் எப்படி அவர் நடத்துகிற காரியம் எப்படியா இருக்கும்? சங்கீதம் 34:10 பாருங்க. சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நான் தாழ்ச்சி அடைவதில்லை அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆமென். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. அந்த ஆடு மாடு வளர்க்குறவங்களை கேட்டிங்கன்னா தான் நீங்கள் தெரியும். அந்த மழை காலத்துலலாம் சில நேரம் மேய்ச்சலுக்கு போக முடியாது. எப்படியாவது எங்கேயாவது போய் 4 தலையை பறிச்சுட்டு வந்தாவது, உடச்சிட்டு வந்தாவது அந்த ஆட்டுக்கு போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர், நம் மேய்ப்பராக இருக்கிறார். நம்மளுடைய தேவையை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடு கூட அந்த இடத்துல சொல்லாது. ஆமென். அதுக்கு வாயில்லை. ஆனால் நம்மளுடைய தேவையை அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நல்ல சிங்கக்குட்டிக்கு கூட பட்னியாக கிடக்கும், அது தேவனை தேடாதது. ஹல்லேலூயா. ஆனால் நம்மை தேவனை தேடுகிற, கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்கிறார். ஆமென். அந்தந்த நாட்களில் அந்தந்த நேரத்தில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ காரியம் என்ன சொன்னேன்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா நமக்கு அவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னா நமக்குள்ள சப்ளை. ஆமென். தேவன் நமக்கு கொடுக்குற காரியங்கள். இன்னும் சங்கீதம் 37:25 வாசிப்போமே. சங்கீதம் 37:25 தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். தாவீது சொல்கிறார், நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் உலகத்துலேயும் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்குறேன். கர்த்தரை தேடின ஒருத்தன் பிச்சை எடுத்து நான் பார்த்ததில்லைங்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை அப்படி விடவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினவன் அப்பத்துக்கு இறந்து திருந்ததை நான் பார்த்ததில்லை. நான் இளமையான வயசுலேருந்து இன்றைக்கி முதிர் வயசு ஆயிடுச்சு, வயசாகிட்டேன். என் வாழ்க்கையில் உண்மையாக கர்த்தரை தேடுறவன் பிச்சை எடுத்து நான் பார்த்ததில்லைங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அப்படி நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விடமாட்டார். ஹல்லேலூயா. அவன் தேவைகளை நமக்கு சரியான நேரத்தில் அந்த தேவைகளை நிவர்த்தி செய்கிறவராக, தேவைகளை சந்திக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம், அடுத்த வசனம் படிங்க. சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. போதும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? கூகுள் மேப் அது. ஆமென். கர்த்தர் கூகுள் மேப்பாக இருக்கிறார். எந்த இடத்துல புல் இருக்கும், எந்த இடத்துல இந்த ஆடு போனால் அதுக்கு பசி ஆற்ற முடியும்னு என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி? இது டைரக்ஷன். ஆமென். இந்த காரியத்துக்கு என்ன சொல்லலாம்? டைரக்ஷன். எங்கே போகணும், என்ன செய்யணும். ஆமென். எங்கே போகணுங்கிறது, என்ன செய்யணுங்கிறது இன்னொரு காரியம் வரும். ஆமென். எங்கே போகணும், எப்படி போகணும். எங்கே? ஆதியாகமம் 24:48 பாருங்க.
ஆதியாகமம் 24:48. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆமென். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஆமென். யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் சொல்கிறான். ஆபிரகாம் சொல்கிறார், என் மகன் ஈசாக்குக்கு நீ இங்கே போய் பொண்ணு பார்த்துட்டு வரணும் என்றபடியாக சொல்லுகிற போது, எப்படி போகணும், எங்கே போகணும், அந்த இன்னைக்கு தான் செல்ஃபோன் இருக்குது, மற்ற காரியங்கள் இருக்குது. அன்னைக்கு போய் எந்த இடத்துல பொண்ணை பார்க்கறது, ஆமென், எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு, இந்த இடத்துல இந்த நேரத்தில் வர்ற புள்ள அது ஈசாக்குக்கான மகளாக இருக்கணும் என்றபடியா அவன் ஜெபிச்சு அந்த இடத்துக்குள்ள நிற்கிற போது கேணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் அந்த இடத்துக்கு வர்றான், ரெபெக்காள். ஹல்லேலூயா. இது அதை பார்த்து ஆச்சரியப்படுகிற மட்டுமல்ல, அவன் அதுக்கு தான் அவன் சொல்கிறான், தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவன் குமாரனுக்கு கொல்ல என்ன நேர்வழியில் நடத்தி வந்த என் எஜமானாகிய அபிரகாமாகிய தேவனுக்கு தோத்திரம், அபிரகாமின் தேவனுக்கு தோத்திரம். ஹல்லேலூயா. டைரக்ஷன். இதுதான் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போகணும், என்ன காரியத்தை செய்யணுங்கிறத நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 10:5-6 வசனங்களை படிங்களேன். அப்போஸ்தலர் நடபடி 10:5-6. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்றார். ஆமென். யாரு? கொர்நேலியுக்கு அங்கே ஒரு தேவ தூதன் தோன்றி சொல்கிறாரு, பேதுரு எந்த அட்ரஸில் இருப்பாருன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. கடலோரத்தில் ஒரு வீடு இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள் அவன் என்ன தொழில் செய்வான். ஆமென். தோல் பதனிடுகிறவனாக இருக்கிறான். அந்த கடலோரத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போ, அங்கே பேதுருங்கிறவன் இருக்கான். ஆமென். என்றபடியா கரெக்டாக அட்ரஸை சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நேர்வழியில் நடத்துகிற தேவன். ஆமென். அதை தான் வேதம் சொல்லுகிறது, என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்ப்பார். எந்த இடத்துக்கு போகணுங்கிறத கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடணும். ஆண்டவரே, என்னோட எதிர்காலத்தை குறித்ததான காரியம் என்னன்னு தெரியல, என்னை நேர்வழியில் நடத்துங்க. ஹல்லேலூயா. ரூத்தில் பார்க்குறோம், ரூத்து 2:3, அவர் தற்செயலாக போன வயல் போவாசோட வயலாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. ரூத்தில் 2:3 பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசினுடையதாய் இருந்தது. ஆமென். இது எப்படிப்பட்டதான துவக்கம்? இந்த தற்செயலாக நடந்த ஒரு காரியத்தில் தான், அந்த வம்சத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். ஹல்லேலூயா. அவள் நிலைக்கெல்லாம் தற்செயலாக நடந்ததுன்னு, தேவன் அவளை சரியான வழியிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரே என்ன வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. என்ன வழி நடத்துங்க. இந்த வேதத்தில் பார்த்த இப்படிப்பட்டதான காரியத்தில் தேவன் நிச்சயமாக நம்மளை நடத்த வல்லவர். அவங்கள நடத்தின தேவன் நம்மளையும் நடத்த முடியும். ஆமென். ஆனால் நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கணும், நான் நம்புகிறவனாக இருக்கணும், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கணும். அவர் இங்கிட்டு தட்டினா நீ அங்கிட்டு ஓடுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அவர் என்ன வழி நடத்துகிறாரோ அதன்படியாக நம்ம போனோம்னா ஒருவேளை நம்மளுடைய கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆமென். லோத்தும் ஆபிரகாமும் பிரிகிற போது லோத்து நல்ல வயக்காடு, நல்ல ஒரு வயல் நிலமாக இருக்குதுன்னு அதை பிரிச்சுக்கிட்டான். ஆமென். ஆனால் நாளைக்கு அந்த இடம் அக்னினால் அழிய போகிறது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணுக்கு, நம்மளுடைய பார்வைக்கு சிலது பச்சை பசேன்னு இருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்டதான புல்வெளி போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வழி நடத்துகிறபடியாக நான் செல்லுகிற போது அதுதான் என்னை ஆசீர்வதிக்க வல்லது. ஆமென்.
அவர் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம், அடுத்ததை படிங்க. சங்கீதம் 23:2. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். போதும். அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ரெஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஆமென். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போகிறார்னா, நான் ஒரு தாகத்தில் இருக்கிற போது, நல்லா நடந்து போய் ஒரு டயர்டில் இருக்கிற போது ஒரு தெளிவான ஒரு நீரோடையை பார்த்தா அது எப்படி இருக்கும் பாருங்க. தாகத்தில் இருக்கிறோம், தண்ணி கிடைக்கல, தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு போல இருக்குது. ஆமென். அது எதை குறிக்குது? ரெஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட். நீ போய் அந்த இடத்துல ஓய்வெடுக்கும்படிக்காகவும் உன்னுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு இடமாகவும் இருக்கிறது. ஆமென். அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். அவர் என்னை மேய்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தான் என்னுடைய காரியம் புரியும். ஆடு இவ்வளோ நேரமாச்சு, இந்த ஆட்டுக்கு இன்னைக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி காட்டினா தான் நல்லாயிருக்கும். ஆமென். இவ்வளோ நேரம் நாளெல்லாம் சுற்றிட்டு வந்துடுச்சு, ஒரு நல்ல தண்ணி கிடைச்சா நல்லாயிருக்கும். எங்கே தண்ணி இருக்கும்? அவர் தான் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் தான் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் என் மேய்ப்பராக இருக்கிற போது, ஆமென், அவர் அந்த அமர்ந்த தண்ணீரண்டை, ஆமென், வெள்ளம் போல ஓடுற தண்ணீர் இல்லை, அமர்ந்த தண்ணீரண்டையாம். ஆமென். அப்படிக்கு நம்மளை பார்த்து பார்த்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 4:14 பார்ப்போம். யோவான் 4:14. யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 14 வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவிய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறார். அதிலே 7:39 பாருங்களேன். 7:39 யோவான்ல. யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். போதும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிற காரியத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது. அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், இந்த ஆவியானவர் எனக்குள்ளாக வருகிற போது இது அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது மட்டுமல்ல, ஒரு புத்துணர்ச்சி, ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கிடைக்கிது. ஆமென். என் புத்துணர்ச்சி கிடைக்கும்படிக்கா தேவன் அந்த ஆவியானவரால் தான் முடியும். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், ஓடுன களைப்புகள், மற்ற காரியங்கள் எல்லாம் நான் நினைக்கிற போது இந்த ஆவியானவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த ஆவியானவர் தானே எனக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு அமைதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ரெஸ்ட்டை, ஹல்லேலூயா, ஒரு புத்துணர்ச்சியை, ஆமென், அவர் தர முடியும். அவரே அதை தர வல்லவராக இருக்கிறார். அடுத்த காரியம், 5வது காரியம் 23 படிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அப்படின்னா என்ன? ஹீலிங். ஆமென். சுகம் தருகிற தேவன் என் ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓசியா 14:4 படிங்க. ஓசியா 14:4. ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆமென். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அப்படின்னா அந்த சீர்கேடு மாறினாதான், என் ஆத்துமாவில் ஒரு மாற்றம் வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு சுகமளிக்கிற காரியமே நடக்கும். ஆமென். சில வியாதிகள் மேலே மருந்து போட்டால் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஆத்மா சரியானாதான் அந்த வியாதி சரியாகும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த இடத்துல என் ஆத்மாவை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர், தூக்கி எடுக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கிறார். லூக்கா 5:23 பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு. லூக்கா 5:23.
லூக்கா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? ஆமென். திமிர்வாதக்காரன், இவன் குணம் இல்லை, நடக்க முடியாது. ஆமென். 4 பேர் தூக்கிட்டு வந்து தான் இங்கே வச்சுருக்கிறாங்க. அப்போ அவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே அவன் எழுந்து நடக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஹீலிங்கிறது, வியாதி குணமாகிறதுங்கிற காரியம் எங்கே மறைஞ்சு இருக்குது? ஹல்லேலூயா. எந்த இடத்துல மறைஞ்சு இருக்குது? நீ செஞ்ச பாவத்தில் மறைஞ்சு இருக்குது. ஹல்லேலூயா. அது சரியானா வியாதி சரியாகும். அதை தான் அவர் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அவர் என்ன சொல்கிறார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? ஹல்லேலூயா. எழுந்து நடன்னு சொல்லிவிடலாம். ஆனால் பாவம் உனக்குள்ளே இருந்தால் இந்த வியாதி இல்லை, இப்போ இந்த வியாதி சரியாக போகும். எழுந்து நடக்கிற வியாதி வேற ஒரு வியாதி வந்துடும். ஹல்லேலூயா. ஆனால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால் எந்த வியாதியுமே உன்னை அணுகாது. இந்த வியாதியும் குணமாகும், எந்த வியாதியும் உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. எது எளிதுன்னு கேட்குறார். ஆமென். அப்போ இங்கே அவர் என் ஆத்மாவை தேற்றிங்கிற போது அது ஹீலிங், வியாதியை குணமாக்குற ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் என் ஆத்மாவை தேற்றுகிற போது நான் அதிலிருந்து விடுதலை ஆகிறவனாக இருக்கிறேன். இன்னும் லூக்கா 22:32 படிங்க. லூக்கா 22:32. லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். நீ குணப்பட்ட பின்பு. ஹல்லேலூயா. நீ குணப்பட்ட பின்புன்னா இது என்னத்தை குணமாகணும்னு இங்கே சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. இங்கே வசனம் என்ன சொல்லுது? உன் விசுவாசம் குறைவாக இருந்தாவே அது ஒரு வியாதிங்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விசுவாசம் குறைவாக இருந்தாவே அது வியாதி. அந்த விசுவாசம் சரியாகும்படிக்காக, ஒளிந்து போகும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை சிறப்படுத்து, மற்றவங்களை சிறப்படுத்து, பலப்படுத்து. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்மாவை தேற்றும்படிக்கான காரியத்தில் ஆமென், என் விசுவாசம் என்ன, என் ஆத்மா சரியானாதான் மற்ற வியாதிகள்லாம் சரியாகும். அதை தான் எப்போ யார்? என் மெய்ப்பனாகிய என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே என் ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது 6வது காரியம், சங்கீதம் 23:3. தம்முடைய நாமத்தின் நிமித்தம். போதும். தம்முடைய நாமத்தின் நிமித்தம். இது எதை குறிக்குது? பர்பஸ். ஹல்லேலூயா. என்ன பர்பஸ்? எபேசியர் 1:6 பாருங்க. எபேசியர் 1:6. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். நம்ம அவருடைய சுவிகார புத்திரர் ஆக்கும்படிக்கான காரியம்தான் அவரோட பர்பஸ். ஹல்லேலூயா. எப்படியாவது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆக்கும்படி முன்குறித்து இருக்கிறார். முன்குறித்து இருக்கிறார்னா என்ன? அவர் குறித்து வச்சிருக்கிறார். ஆனால் புத்திர சுவராக ஆகிற காரியம் நம்மள்கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. முன்குறிச்சிருக்கிறார். முன்குறிச்சதுனாலேயே நீ அவரோட சுவிகார புத்திரராக மாறிட முடியாது. ஆமென். அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இல்லை நீ எல்லாம் அப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. அவருடைய பர்பஸ் அதுதான். ஆமென். தம்முடைய நாமத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. தம்முடைய நாமத்தின் நிமித்தம்னா என்ன? அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். நான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இருக்கிறேன். ஆமென். நான் ஒரு ஆளை முன்குறிச்சிருக்கிறேன். அவன் என்னுடைய புத்திரனாக சுவிகார புத்திரனாக மாறும்படிக்கா. ஹல்லேலூயா. அவன் என்னுடைய சுவிகார புத்திரனாக மாறினா எனக்கு இருக்கிற சொத்து பத்து ஆசீர்வாதத்தை எல்லாம் தர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆமென். அவன் ஆனால் என்னை விட்டு விலகி ஓடி போனால் நான் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய பர்பஸ் நம்மளை முன்குறித்து இருக்கிற காரியம். எசேக்கியேல் 20:14 பாருங்க. எசேக்கியேல் 20:14.
எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ம். ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதியார்களுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிரியை செய்தேன். என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். அப்படின்னா என்ன? அவர் என்ன சொல்றாரு? எகிப்திலேருந்து இவங்களை எல்லாம் வழி நடத்தி வந்தேன், ஆனால் இவனுங்க ஒன்றும் சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. வழியிலெல்லாம் முணுமுணுக்கிறாங்க, இது இல்லைங்கிறான் அது இல்லைங்கிறான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, நான் புறஜாதியோட கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குறைச்சலாக ஆகிடக்கூடாது. மற்றவங்கெல்லாம் கர்த்தரை அறியாதவங்கெல்லாம் இவங்களை ஏதோ ஆண்டவர் கர்த்தரை கூட்டிகிட்டு வந்தார்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, சோத்துக்கு வழி இல்லை, அதுக்கு பிரச்சனை இல்லை, ஆமாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு புறஜாதியார் வந்து இவங்களை பார்த்து இவங்க செய்கிற தப்பு தவறுகள்னால இந்த காரியம் நடக்குது. ஆனாலும் இதனால் இவங்க சில காரியத்தை இழந்து போகாது இருக்கும்படிக்கா நான் அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எதனால்? என் நாமத்தின் பொருட்டு. ஹல்லேலூயா. ஏன் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகிடக்கூடாது. இவங்களை அழைச்சவங்க இவர் அழைச்சிட்டாரு இப்போ கைவிட்டுட்டாரேன்னு மற்றவங்க சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு செய்கிறது. தேவன் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். கர்த்தருக்குள்ளாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் பல வேளைகளிலே கர்த்தருக்கு விரோதமாக நம்ம நடக்கிற போதும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்? புறஜாதியாருக்கு முன்பாக அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு. ஆமென். இவன் ரட்சிக்கப்பட்டான், பைபிள் எடுத்துகிட்டு போகிறான், சபைக்கு போகிறான், ஆனால் இப்படி இருக்கிறானேன்னு மற்றவன் சொல்லாதபடி, சோத்துக்கு வழி இல்லாமல் சுற்றுறானேன்னு சொல்லாது இருக்கும்படிக்கு அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம சில நேரங்கள் தவறுகள் செய்கிற போதும். ஹல்லேலூயா. சங்கீதம் 79:9 பாருங்க. இது ஒரு ஜபமாக கூட நம்ம குறித்து வச்சுக்கலாம் அந்த காரியத்தை. சங்கீதம் 79:9. சங்கீதம் 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஆமென். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம். ஆமென். இதை தான் சொல்கிறேன். இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம ஜபத்தில் பயன்படுத்தணும். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தமும் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஹல்லேலூயா. உங்கள் நாமத்தின் நிமித்தம் எங்களை எல்லாம் விடுவித்தலாம், எங்களை பாவங்களை மன்னியும். ஹல்லேலூயா. நீர் பெரியவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. பரிசுத்தராக இருக்கிறீர், இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஆமென். அப்போ தேவன் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாம் தானே சுவிகார புத்திரன் ஆகும்படிக்கான ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த காரியத்தில் நம்ம கர்த்தரை விட்டு விலகாது இருந்து அவர் என்ன காரியத்துக்காக என்னை முன்குறித்தாரோ அதை நான் சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அடுத்த காரியம் என்ன? சங்கீதம் 23:3. சங்கீதம் 23:3. என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமென். என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். கைடன்ஸ். ஹல்லேலூயா. டைரக்ஷனுக்கு கைடன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம முன்னாடி பார்த்தோம், என்ன எதுக்கு பார்த்தோம்? டைரக்ஷன் எதை பார்த்தோம்? ஆமென். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அதுக்கு டைரக்ஷன்னு சொன்னேன். இங்கே என்னை நீதியின் பாதையில் நடத்துவாருங்கிறது கைடன்ஸுன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன? டைரக்ஷனுங்கிறது இந்த பாதையில் போகணும் ஒரு கைகாட்டி மாதிரி காமிக்கிறது தான் டைரக்ஷன். ஹல்லேலூயா. கைடன்ஸுங்கிறது இந்தந்த காரியத்தை இந்தந்தபடி நீ செய்யணுங்கிறது தான் கைடன்ஸ். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நீதியின் பாதையில் நடத்துவார். இந்த வேலையில் இப்படி தான் நீ நடக்கணும், இப்படி தான் செய்யணும். ஹல்லேலூயா. பாவத்தில் வீழ்ந்து போகாத, பின்னிட்டு போயிடாத என்றபடியா எனக்கு அவர் கைடன்ஸாக இருக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் 8:21 பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஆமென். நீதியின் வழியிலும் நியாய பாதை, எது சரியான பாதை? ஹல்லேலூயா. கைடன்ஸ், இப்படி போ இப்படி நட என்றபடியாய்
அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன் இப்படி நடத்துகிறார்? அதுக்கு முந்தின வசனத்தில் கடைசி லைன் பாருங்க, 20 கடைசி லைனு, அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு. போதும். நம்மளுடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்காய், நம்ம ஒரு பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கா, நம்மளை நீதியின் வழியில் நியாயத்தின் பாதையில் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் கைடன்ஸ் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுதான் பாதை, இதுதான் வழி என்றபடியாக மட்டுமல்ல, இதை இப்படித்தான் செய்யணும் என்றபடியாய். ஆமென். இதுதான் கைடன்ஸ். ஹல்லேலூயா. ஏசாயா 42:16 பார்ப்போம். ஏசாயா 42:16. ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நான் நடத்துவேங்கிறார். யார் குருடர்? அதில் இப்போ 19வது வசனத்தில் பாருங்க, முதல் வசனம், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? ஹல்லேலூயா. யார் குருடன்? நான் தான் குருடன். ஆமென். நம்ம தான் குருடன். என் தாசனை அல்லாமல் குருடன் யாருங்கிறார்? அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எதிர்காலத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அவன் குருடனாக இருக்கிறான். ஆனால் அவனை நான் வழி நடத்துவேங்கிறார். ஹல்லேலூயா. அவனை கரம் பிடிச்சி வழி நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குவேன். ஆமென். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த இடத்த நான் வந்து பார்க்குற போது இந்த பக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ரோடும் சரியானது கிடையாது. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருண்ட இடமாக தான் இருக்கும். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஆமென். ஒரு இருண்ட இடமாக தான் இருக்கும். சின்ன ஒரு சில வேலைகளை செய்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குடிசையை போட்டு சகாராஜையும் மணியை நைட்டு படுக்க வச்சுருந்தோம். சிமெண்ட் மூட்டையெல்லாம் பார்த்துக்க. அடுத்த நாள் ஓடி வந்துட்டானு. ஆமென். பிரதர், எங்களால் முடியாது, அது என்னென்னமோ இங்கிட்டெல்லாம் ஓடுது உடியாருது, ராத்திரியில் நாங்கள் பார்க்குறோம், இந்த இடம்லாம் சரிப்படாது, எங்களால் இருக்க முடியாதுன்ட்டாங்க. சரின்னு வேற ஒரு செக்யூரிட்டியை வேணுன்னு ஒரு ஆளை போட்டோம். எங்களுக்கே தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டான், நாள் முழுக்க இருப்பாங்க, சாயந்தரம் 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான். இங்கே நாங்கள் ஆள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை, இங்கே இருந்த சிமெண்ட் மூட்டை ஒவ்வொன்றையாக அவன் அழுத்திக்கிட்டே இருக்கிறான். இதோட வேலை நடக்கலை, சிமெண்ட் மூட்டை மட்டும் குறைஞ்சிதே அப்படின்னு பார்த்தா அந்த சிமெண்ட் மூட்டையை தூக்கி அவன் விற்றுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் குருடனாகிய நம்மளை இந்த இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் அதுக்கப்புறம் வெளிச்சமாக மாற்றினார். இருளாக இருந்த இந்த இடத்த வெளிச்சமாக மாற்றினார். ஹல்லேலூயா. நம்ம அறியாத புரியாத பாதையிலே நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென். என் தாசன் தானே குருடன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன காரியம்னு நமக்கு தெரியாது. நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். கைடன்ஸ். 8வது காரியம், அடுத்தது படிங்க. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், டெஸ்டிங் பீரியட். ஆமென். ஒரு சோதனை காலம். ஆமென். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடக்கிற போது அவர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். ஆமென். அந்த இருளுங்கிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆமென். என்ன நடக்குதுன்னு புரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதும் தெரியாது. ஆமென். ஒருவேளை இது எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியை குறித்து இருக்கலாம், ஒரு பயமாக இருக்கலாம், ஒரு கவலையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றுமே புரியாத ஒரு காரியம். ஆமென். ஒரு பயம் நிறைந்த ஒரு காரியம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற ஒரு காரியம், ஒரு டெஸ்டிங் பீரியட், ஒரு சோதனை காலம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். சங்கீதம் 105:19 பாருங்க. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். யோசேப்புக்கான காரியம் அது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா.
அவனுக்கு என்னன்னே தெரியல. தன்னுடைய சகோதரர்களை பார்க்க தான் வந்தான். ஆமென். அவனுக்கு இப்படி பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அவனோட சட்டையெல்லாம் கிழித்து அவனை அடித்து குழியில் தூக்கி போட்டு மீதியானவர்கிட்ட விற்று அங்கே போனால் அவனுக்கு அங்கே சில பிரச்சனைகள். ஆமென். ஜெயிலில் போய் அதுக்கப்புறம் தான் தேவன் அவனை உயர்த்துறார். ஹல்லேலூயா. இதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடக்கிற காரியம். ஆமென். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த நாளில் எப்படி தான் ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் கேட்கப்படவே மாட்டாது. ஆமென். ஜெபம் கேட்கப்படவே மாட்டாது. ஏன்? நீ அந்த டெஸ்டிங்கில் நீ பாஸ் ஆகணும். ஹல்லேலூயா. நீ டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். நீ அதை கடந்து தான் போயாகணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாமே ஆசீர்வாதம் வரணுன்னா அது வராது. அது அதனால் தர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கிற காரியம் ஒரு டெஸ்டிங் பீரியடாக இருக்கிறது. ஏசாயா 48:10 பாருங்கள். ஏசாயா 48:10. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். நான் வெள்ளியை போல புடமிடல. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நான் நெருப்பில் உன்னை போடல, உபத்திரவத்தின் குகையில் புடமிடுறேங்கிறார். ஹல்லேலூயா. நான் வெள்ளியை போல் உன்னை புடமிடல. அதை வெள்ளியை எப்படின்னா நெருப்பில் போட்டு புடமிடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்? உன்னை உபத்திரவத்தின் குகையில் உன்னை புடமிடுறேங்கிறார். ஹல்லேலூயா. எப்போ அது முடிஞ்சாதான் நீ ஜொலிக்க முடியும். ஆமென். அந்த காரியத்தை நீ என்ன கற்றுனாலும் செஞ்சு தான் ஆவார். ஏன்னா நீ ஜொலிச்சாகணும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க சில நேரம் சுகமாகணும்னா ஊசிக்கு பயப்படுறதுக்கு நம்ம விட்டுட முடியுமா? கற்றுனாலும் கதறினாலும் ஊசியை போட்டு தான் ஆகணும். ஆமென். அப்போ தான் அது சுகமாகும். ஹல்லேலூயா. இதை தான் கர்த்தர் சொல்கிறார். நான் அந்த உபத்திரவ குகையில் உன்னை நடத்தி தான் ஆகணும். நீ ஆத்மாவில் சுகமாகணும், பலன் அடையணும் அப்படின்னா நான் அந்த பாதையில் உன்னை நடத்தி தான் ஆகணுங்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படியெல்லாம் இருக்கும்? யோபு பாருங்கள் 2:9 பாருங்கள். யோபுக்கு எப்படி இருக்குன்னு. யோபு 2:9. யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஆமென். யோபோட மனைவி சொல்கிறா, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருந்துக்கிட்டு போய் சாக வேண்டியதாங்கிறா. ஆமென். போய் சாவு அப்படிங்கிறா. எப்படி இருக்கும் அவனுக்குன்னு யோசிச்சு பாருங்க. மனைவி சொல்கிறா, நீ என்னத்துக்கெல்லாம் இருந்துக்கிட்டு போய் சாவு நீ என்ன அப்படிங்கிறா. இதுதான் உபத்திரவத்தின் குகை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான உபத்திரவத்தின் குகையில் அவன் அந்த காரியத்தில் கடந்து வருகிற போது தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஒரு கணவனோ மனைவியோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து இப்படி திட்டுனா விட்டுடுவீங்களா? இது உபத்திரவத்தின் குகையில் நான் வர்றேன், தேவன் என்னை அப்புறம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம நினைப்போமா? விட்டுட்டு தேடுவேன்னா எப்படி என்ன சொல்லலாம்? நான் எப்படி வளர்ந்தேன், பிறந்தேன், வளர்ந்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த வார்த்தையை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஆமென். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இப்படி தான் நம்ம நினைப்போம். தேவனிடத்தில் அன்பு உறவுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னா அதோட அர்த்தம் என்ன, ஆழம் என்ன, அந்த ஆழம் எவ்வளவு, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனிடத்தில் அன்பு உறவுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுங்கிற ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமானா தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், தேவன் தான் நம்மளை நடத்துகிறார். ஆமென். 9வது காரியம் சங்கீதம் 23:4. பொல்லாப்புக்கு பயப்படேன். போதும். பொல்லாப்புக்கு பயப்படேன். ப்ரொடெக்ஷன். ஆமென். ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கியா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன பொல்லாப்பு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். என்னை சுற்றி என்ன காரியம் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 3:6 பாருங்க. சங்கீதம் 3:6. சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமென். தாவீது சொல்கிறார், எனக்கு சுற்றி ஒரு 10,000 பேர் வந்து படையான்னு சுற்றி நின்னாலும் சரி நான் பயப்பட மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வாழ்க்கையில் நடந்தது. சவுல் அவனை தேடிக்கிட்டு வருகிற போது ஒரு மலையில் நடுவில் மாட்டிக்கிட்டான் தாவீது. சுற்றி சவுலோட படை.
ஆமென். என்ன ஆகுன்னு தெரியாது, நிச்சயம் தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு செய்தி சவுலுக்கு வருது, நம்ம நாட்டில் படையெடுத்து வர்றாங்க, உடனே இதை கைவிடுங்க என்றபடியா. முதல்ல நாட்டு மக்களை காப்பாற்றுவோம், நம்ம நாட்டை காப்பாற்றுவோன்னு தாவீதை சுற்றி நின்ன படை அடுத்த செகண்டு எல்லாமே அங்கே நாட்டுக்கு ஓடி போகிறான், அங்கே நாட்டை காப்பாற்றணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வந்தது தான் அவன் சொல்கிறான், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அடுத்த செகண்டு என் மேலே கையை வைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒன்று நடக்கும். ஆமென். எனக்கு தேவன் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:3. சங்கீதம் 27:3. சங்கீதம் 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். என் மேலே ஒரு யுத்தமே எழும்பினாலும் நான் இதில் நம்பிக்கையாக இருப்பேன். என்னத்தில் நம்பிக்கையாக இருப்பேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஹல்லேலூயா. இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். ஆமென். இந்த விசுவாசம்தான் அந்த ஆட்டுக்கு வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஆடாக இருக்கிறேன்னா ஒரு சிங்கம் வந்து என்னை ஆட்டை வந்து பிடிச்சிட்டு போக விடமாட்டார். தாவீது சொல்லுகிறார், ஒரு முறை நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை பிடிச்சிட்டு வந்தேன், கரடியின் வாயிலிருந்து பிடுங்கிட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யார்? நம்ம தான் ஆடு. சாத்தான் தான் சிங்கமாக, கர்ஜிக்கிற சிங்கமாக இருக்குது. அது வாயில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் தேவன் நம்மளை காப்பாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நம்மளை விடுதலையாக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். நம் மேய்ப்பராக இருக்கிறபடினால ஆட்டுக்கு ஒன்றும் தெரியாது, ஆடு ஒன்றும் சண்டை போடாது. ஹல்லேலூயா. ஆடு ஒன்றும் சண்டை போடாது. சிங்கத்துக்கு எதிராக கரடிக்கு எதிராக சண்டை போடுமா? அது ஒன்றுமே பண்ணாது. ஆனால் நம் மேய்ப்பராக இருக்கிறவர் நம்மளை விடுதலையாக்க வல்லவர். ஆமென். நம்மளை தப்பிவிக்க வல்லவர். அடுத்த காரியம் சங்கீதம் 23:4. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஃபெய்த்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை இது. தேவன் என்னோடு இருக்கிறார்னு ஒரு விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. ஏசாயா 8:9-10 பாருங்க. ஏசாயா 8:9-10. ஏசாயா 8:9-10 ஆமென். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடை கட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். ஆமென். என்ன ஒரு விசுவாச அறிக்கை? ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்க, எல்லாம் ஒன்றா சேருங்க, எல்லாத்தையும் முறியடிச்சிடுவார். தூர தேசத்தாரிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள். ஆமென். இடை கட்டி கொண்டு கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்க. நீங்கள் செய்கிற ஆலோசனை அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னா அது நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அது நடக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை தான் நமக்கு தேவை. ஆமென். அதை தான் அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னுகிறார். ஹல்லேலூயா. உலகம் வேணால் முடிச்சு போகலாம், நான் உங்களோட கூட தான் இருப்பேன். ஆமென். இன்றைக்கி நான் அதை விசுவாசிக்கிறவனாக, நான் நம்புகிறவனாக இருக்கணும். நான் அதை ஒரு அறிக்கை இடுகிறவனாக இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்றபடியாய். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்றபடியாய் நான் அறிக்கை இடுகிறவனாக இருக்கணும். அடுத்தது சங்கீதம் 23:4. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். இது என்ன? ஹோப், நம்பிக்கை. ஆமென். நம்பிக்கை. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 110:2. சங்கீதம் 110:2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். ஆமென். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அந்த செங்கோல் எப்படிப்பட்டது? சீயோனிலிருந்து நமக்கு வரும், பரலோகத்திலிருந்து வரும் அந்த செங்கோல். ஹல்லேலூயா. அந்த கோல் நமக்கு நம்மளை ஆற்றும்படியாய், தேற்றும்படியாய், விடுதலையாக்கும்படிக்காய். இன்னும் மீகா 7:14 பாருங்க. மீகா 7:14.
மீகா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 14 வசனம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தரலும். உமது கோலினால், உமது ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தரலும். அப்பன்னா இந்த கோல்னா என்ன? கோல்னா தெரியணும்ல. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னா கோலுனா என்ன, தடினா என்ன? ஆமென். கோல்னா என்ன? எங்கே பார்க்கலாம்? சகரியா 11:10 பாருங்க. சகரியா 11:10. சகரியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அனுக்கிரகம் எனப்பட்ட என் கோலை எடுத்து. போதும். கோல்னா இது அனுக்கிரகம். அனுக்கிரகம்னா என்ன? அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமென். ஆனால் அனுக்கிரகம்னா நமக்கு சாதகம். ஹல்லேலூயா. இது இன்னும் கொஞ்சம் அது ஆழமான ஒரு வார்த்தை தான் அனுக்கிரகங்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அனுக்கிரகம்னா என்ன? நமக்கு சாதகமாக. ஹல்லேலூயா. அங்கே அதுதான் சொல்லு, அனுக்கிரகம் எனப்பட்ட என் கோலை எடுத்து. ஹல்லேலூயா. அந்த கோல்னால், அனுக்கிரகங்கிற கோலுனால் நம்மளை நடத்துவார். அவருக்கு நமக்கு சாதகமான என்ன காரியத்தை செய்யணுங்கிற வழியில் நம்ம நடத்துகிறது தான் அனுக்கிரகம் என்கிற கோல். அப்போ தடினா என்ன? எரேமியா 48:17 பாருங்கள். எரேமியா 48:17. எரேமியா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதன் சுற்றுப்புறத்தாரும் அதன் பேரை அறிந்தவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் அதற்காக அங்கலாய்த்து கொள்ளுங்கள். பெலனான தடியும் அலங்காரமான கோலும் எப்படி உடைந்ததென்று சொல்லுங்கள். அப்போ தடினா என்ன? பெலன். ஹல்லேலூயா. அப்போ அங்கே வசனம் என்ன சொல்லுது? பெலனான தடியும். இன்னைக்கு கோலுனாலும் தடியினாலும் என்னை தேற்றுவார் அப்படின்னா அவருடைய அனுக்கிரகத்தினால. ஆமென். ஒரு பிரச்சனை நேரத்தில், நான் ஒரு நெருக்கமான நேரத்தில் நான் இருக்கிற போது அவருடைய அனுக்கிரகத்தினால, அனுக்கிரகம் என்கிற கோலினாலும் அவருடைய பெலன் என்கிற தடியினாலும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். அடுத்த காரியம் என்ன? சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். அபேண்டன்ஸ். ஆமென். நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏசாயா 25:6 பாருங்க. இந்த வசனம் ஏசாயா 25:6 நம்மளுடைய மவுண்ட் தாபோர் சபைக்காக கொடுத்த வசனம். ஆமென். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையில், எந்த மலையில்? மவுண்ட் தாபோர் சபை மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊரும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாய் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மவுண்ட் தாபோர்னு வைக்கிற போது அன்னைக்கு தேவன் கொடுத்த வசனம் இது. ஆமென். தேவன் அப்படியே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். உன்னத பாட்டு 1:4 பாருங்க. உன்னத பாட்டு 1:4 வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். போதும். உமது திராட்சை ரசத்தை பார்த்ததிலும் உமது நேசத்தை ஹல்லேலூயா நாங்கள் நினைப்போம். ஹல்லேலூயா. பெரிய விருந்துன்னா அது பெரிய சோறு போடுறதோ மற்ற காரியங்களோ அல்ல. வசனமும் ஒரு காரியம்தான். ஆனால் உங்களுடைய நேசம், ஹல்லேலூயா, உங்களுடைய அன்பு, ஹல்லேலூயா, இதுதான் எங்களுக்கு பெரிய விருந்துங்கிறார். ஆமென். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமம் உம்மை நேசிக்கும். ஆமென்.
உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அடுத்த காரியம் என்ன? சங்கீதம் 23:5 என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னா என்ன? கான்சக்ரேஷன் அப்படின்னா பிரதிஷ்டை. ஹல்லேலூயா. நம்மளை பிரதிஷ்டை பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21-22 படிப்போம். 2 கொரிந்தியர் 1:21-22. 2 கொரிந்தியர் 1:21-22 வசனங்கள். உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கான்சக்ரேஷன் என்ன? பிரதிஷ்டை. ஆமென். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களோடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஹல்லேலூயா. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் தானே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்மேல் இருக்கிறார். 1 யோவான் 2:20 படிப்போம். 1 யோவான் 2:20. 1 யோவான் 2:20 வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த அபிஷேகம் நம்மளை வழிநடத்த வல்லது. ஆமென். அந்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்த வல்லவர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். வசனம் அதுதான் சொல்லுது. தேவனே நம்மளை அபிஷேகம் பண்ணி, யாருக்கிட்டையும் போய் நம்ம தலையை நீட்டிக்கிட்டு இல்லை. ஹல்லேலூயா. என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு தேவனே நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிளெஸ்ஸிங்ஸ். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 10:16 பாருங்க. 1 கொரிந்தியர் 10:16. 1 கொரிந்தியர் 10:16 வசனம். நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பார்ப்ப? லட்சமாக பணம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கார் இருக்கிறதா? பங்களா இருக்கிறதா? அப்படி இல்லை. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் நான் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவாங்குது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? இதுதானே ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன சொல்லுது? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? சபை. ஆமென். அங்கே கிறிஸ்துவனுடைய சரீரம்னா இது சபை. சபையில் ஐக்கியமாக இருக்கிற காரியம் தானே ஆசீர்வாதங்குது. கிறிஸ்துவோட கூட இருக்கிறது தானே அது ஆசீர்வாதம். ஆமென். சபையோடு இணைந்து ஓடுவது தானே அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதம் என்னிடத்தில் நிரம்பி வலியுதுங்கிறார். ஹல்லேலூயா. நம்மளிடத்தில் நிரம்பி வலியணும். எபேசியர் 3:20-21 படிங்க. எபேசியர் 3:20-21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் வேண்டிக் கொள்வது, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நம்ம ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் 21 என்ன சொல்லுது? சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களுக்கும் மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னைக்கு வந்ததுனால, இன்னைக்கு சபைக்கு வந்ததுனால நாளைக்கு என்ன பண்ண போகுது? உன் பிள்ளையும் வரப்போகுது. காலமே உன் பிள்ளைங்க வர்றதுனால உன் பிள்ளையோட பேர பிள்ளையும் வரப்போகுது. இன்னைக்கு
நீ சரியான ஒரு பாதையை நீ இன்னைக்கு தேர்ந்தெடுத்தனா தான் உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உமது வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிற போது தான் வசனம் சொல்லுது, தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் அது கண்டினியூ ஆகும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நான் என்னோட நான் நிறுத்திக்கிட்டேன்னா என் புள்ள போகிறபடி போகட்டும், அவன் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், எப்படியாவது நடக்கட்டும்னா அந்த ஆசீர்வாதம் தொடராது. ஆமென். அந்த ஆசீர்வாதம் தொடராது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு முன்னாயே நம்மளோட அந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒன்று முன்னாமல் போகும். எப்படி போகும்? அவன் கர்த்தருக்குள்ளே வராததுனால, அந்த பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே இல்லாததுனால நீ சேர்த்து வச்சதெல்லாம் அது வீணாகவே போகும். ஆமென். அதை பாதுகாக்க மாட்டாங்க, அதை சரியான விதத்தில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இல்லை. நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீ சேர்த்து வச்ச, ஆனால் உன் பிள்ளைங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இல்லை. ஆமென். அப்போ தலைமுறை தலைமைக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டினியூ ஆகாது. ஹல்லேலூயா. அப்போ கண்டினியூ ஆகணும்னா இன்னைக்கு நீ இந்த காரியத்தை செய்தபடினால. ஆமென். பலருக்கு அதுதான் புரியறதில்ல. நான் இன்னைக்கு நானும் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் நான் கர்த்தரை தேடுவேன்னு நின்னாதான் பிள்ளைங்க நிற்கும். ஹல்லேலூயா. நீனே அதை தேடலை அப்படின்னா நீ தான் இன்னைக்கு அந்த பாதையை சரி பண்ணணும். எந்த பாதையில் அவங்க நடந்துக்கிட்டு போகிறாங்களோ, இது நாள் வரையில் நம்ம நடந்து வந்தோமோ அந்த பாதை சரியில்லாததுனால இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு சரியான பாதையை காமிச்சிருக்கிறார். அதில் நானும் நடக்கணும், என் பிள்ளைங்களையும் நடக்க வைக்கணும். அப்போ தான் தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் தொடரும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன? சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கான்ஃபிடன்ஸ், ஒரு திட நம்பிக்கை. ஹல்லேலூயா. நான் என் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தானே நன்மையும் கிருபையும் தான் என் வாழ்க்கையிலே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எங்கே நடத்தணும், என்ன பண்ணணும், என்ன எனக்கு தேவைங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினால, ஆமென், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு திட நம்பிக்கை உண்டு. என் ஜீவன் நாள் எல்லாம் தானே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அதை தொடர மாட்டேன், என்ன அது தொடரும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை, ஆமென், அவர் கர்த்தரை நான் மேய்ப்பராக கொண்டு இருக்கிற போது இந்த ஆசீர்வாதம் நம்மளை தொடர்ந்து வரும். 2 கொரிந்தியர் 1:10 பாருங்க. 2 கொரிந்தியர் 1:10. இரண்டு கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தின் இன்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். பவுல் என்ன சொல்றார் பாருங்க. அப்படிப்பட்டதான மரணத்திலிருந்து, ஒரு சாவுக்கான ஒரு காரியத்துக்குள்ளே போயாச்சு, ஆனால் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்றபடியாக நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த இன்னைக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு தேவை, அந்த நம்பிக்கை எனக்கு தேவை. என்னுடைய எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலெல்லாம், ஆமென், என் வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆயிடும்னு நினைக்கிற சூழ்நிலையிலெல்லாம் தேவன் என்னை மாற்றி என்னை ஆசீர்வதித்து என்னை வழிநடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்னை வழிநடத்த வல்லவர். ஆமென். 2 தீமோத்தேயு 4:18 பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:18. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் என்னை எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து பரம ராஜ்யத்தை கொண்டு போகிற வரையில் அவர் செய்வார். அப்படின்னா என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். எல்லா தீங்குக்கும் அந்த ஆடாகிய எனக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை ஆக்க வல்லவர். ஆமென். அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அவருக்கு சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு தேவை, ஒரு திட நம்பிக்கை நமக்கு தேவை. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், இந்நாள் வரையிலும் காத்த தேவன் இனிமேலும் என்னை காக்க வல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் என்னை காத்து வருகிறார், இனிமேலும் என்னை காக்க வல்லவர் என்றபடியா இந்த ஒரு
திட நம்பிக்கை நமக்கு தேவை. ஆமென். கடைசியாக 11 அடுத்தது படிங்க. ஆமென். சங்கீதம் 23:6. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். எட்டர்னிட்டி. ஹல்லேலூயா. நித்தியம். ஆமென். நித்தியத்தை கொடுத்து இந்த வார்த்தை பேசுது. ஹல்லேலூயா. சதா காலங்களிலும். ஆமென். நான் கர்த்தரோடு கூட இருப்பேன். சங்கீதம் 17:15 படிங்க. சங்கீதம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழித்திருக்கும் போது உமது சாயலால் விழித்திருக்கும் போது இல்லை, விழிக்கும் போது உமது உமது சாயலால் திருப்தியாவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கண்ணை மூடி நீ அங்கே போய் கண்ணை திறக்கிற போது, நான் விழிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் உடனே பார்ப்பேங்கிறார். ஹல்லேலூயா. நான் இங்கே கண்ணை மூடுவேன் இந்த உலகத்தில், நான் அங்கே போய் பரலோகத்தில் கண்ணை திறந்தேன்னா எனக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருப்பாருங்கிறார். ஹல்லேலூயா. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உம்மது சாயலால் திருப்தி ஆவேன். ஹல்லேலூயா. இன்னும் 2 கொரிந்தியர் 5:1 பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:1. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு எது? இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு. அது எப்படி கை வேலை இல்லாத நித்திய வீடு இருக்கும்? ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு ஒரு பவுண்டரி இருக்குமா? செவுறு இருக்குமா? ஹல்லேலூயா. அது கை வேலை இல்லாத ஒரு வீடு. அப்போனா அது எப்படி இருக்கும்? ஆமென். கடல் அலையை பார்க்குறோமா? கடல் அலைக்கு ஏதாவது எல்லை வச்சுருக்கிறாங்களா? ஒரு செவுறு கட்டியிருக்கிறாங்களா? அதை விட்டு அது தாண்டதே இல்லை. ஹல்லேலூயா. இப்படி தான் நம்மளுடைய ஆத்மா அங்கே இருக்கும். நமக்கான வீடு அப்படி தான் இருக்கும். கை வேலை இல்லாத வீடாக இருக்கலாம், அதுக்கு பவுண்ட்ரிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். ஆமென். அதை குறித்து நம்ம யோசிக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அது எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கான வீட்டை நான் தயார்படும்படியாக நான் போகிறேங்கிறார். யோவான் 14 இப்போ 1-2 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென். அந்த நித்திய வீட்டை நமக்காக வச்சிருக்கிறார். அதுதான் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது எட்டர்னிட்டி, நித்தியத்தை குறித்ததான காரியம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த சங்கீதம் 23 நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை இடுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். என்ன படிப்போம்? அந்த முழுசுமா படிங்க. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். திருப்பியும் சொல்லட்டுமா? அது எப்படி? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ரிலேஷன்ஷிப், நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. நான் தாழ்ச்சி அடையேன், அது சப்ளை. ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் நான் குறைந்து போகாதபடி தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, இது டைரக்ஷன், எங்கே போகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்.
இது ரெஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட், ஓய்வு, அந்த ஒரு புத்துணர்ச்சியை தருகிற காரியம். அவர் என் ஆத்மாவை தேற்றி, அப்படின்னா என்ன? ஹீலிங், சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். விசுவாச குறைச்சலும் தானே ஒரு சுகவீனமாகவே வேதம் சொல்லுகிறது. 6வது காரியம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம், பர்பஸ், எதுக்காக உன்னை முன்குறிச்சாரோ அந்த காரியம். ஆமென். என்னை நீதியின் பாதையில் நடத்துவார், அப்படின்னா என்ன? கைடன்ஸ், எங்கே என்ன எப்படி செய்யணுங்கிற காரியம். ஹல்லேலூயா. அடுத்தது 8, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இது என்ன? டெஸ்டிங் பீரியட். ஆமென், சோதனை காலம். ஹல்லேலூயா. 9, பொல்லாப்புக்கு பயப்படேன், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை தருகிற தேவன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், இது ஒரு விசுவாச அறிக்கை, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆமென். 11, உம்மது கோலும் உம்மது தடியும் என்னை தேற்றும், இது ஹோப், நம்பிக்கை. ஆமென். அவரது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர், இது என்ன? அபேண்டன்ஸ், நிறைவான ஆசீர்வாதம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், அப்படின்னா என்ன? கான்சக்ரேஷன், பிரதிஷ்டை. ஆமென். தேவன் நம்மளை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அது என்ன? பிளஸ்ஸிங்ஸ், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், இது என்ன? கான்ஃபிடன்ஸ், திட நம்பிக்கை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், இது என்ன? எட்டர்னிட்டி, நித்தியம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதத்தை நான் மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். நீங்கள் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை அறிக்கையிடணும். ஒருவேளை இந்த சங்கீதமாக படிக்க முடியலன்னா நம்ம இந்த கடைசி நேரத்தில் ஒரு பாடல் பாடுவோம், அது இந்த 23வது சங்கீதத்தோட பாடல். அந்த பாடலையாவது திரும்ப திரும்ப ஒரு தடவை பாடிட்டு நம்ம படுக்கைக்கு போகணும். ஏன்னா இது விசுவாச அறிக்கை, தேவன் நம்மளை அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இதோ இந்த சங்கீதத்தின் வழியாக நீர் எங்களை எப்படியாய் ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீரே எங்கள் மேய்ப்பராக இருக்கிறீர். உமது சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் சொல்லுகிற பாதையிலே நடக்கும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் சொல்லிய வண்ணம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்படிக்காய் ஆண்டவரே அதுக்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.